அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இலங்கையில் மிகப்பெரிய குற்றச் செயல்களில் ஈடுபட்ட மிக முக்கியமான அதிகாரிகள் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களுடன் இணைந்து மிகப்பெரிய மோசடிகளில் ஈடுபட்ட பல முக்கிய நபர்களை கைது செய்வதற்கான இறுதிப்பட்டியல் தயாராகி இருப்பதான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இலங்கையில் இன்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த மிக முக்கியமான உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரான் அமெரிக்க போரை முடித்துக் கொள்வதற்காக அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இறங்கி வந்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் இந்த போரால் ஆட்டம் கண்டிருக்கின்றார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியான இலங்கை மற்றும் உலகில் இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இலங்கையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதிமன்ற முக்கிய அதிகாரிகளிடமிருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின்படி ஆகஸ்ட் 10 இன்றைய நாளில் இந்த வருட இறுதிக்குள், அதாவது இன்னும் 3 மாத கால பகுதிக்குள் மூத்த அதிகாரிகள் கடந்த கால அரசியல்வாதிகளுடன் இணைந்து மிகப்பெரிய மோசடிகளில் ஈடுபட்ட 50 முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக சிங்கள நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதில் கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல், மிகப்பெரிய அளவிலான நிதி மோசடி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட மிகப்பெரிய குற்றவாளிகள், அதற்கு உதவியவர்கள் என பல தரப்பட்டவர்கள், அரசுடன் இணக்கமாக இணைந்து செயற்பட்டவர்கள் என பல்வேறுபட்ட தரப்புகளிலிருந்து கைது நடவடிக்கைகள் இடம்பெறலாம் எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் போலீஸ் திணைக்களமும் இணைந்து இந்த இறுதி பட்டியலை தயார் செய்திருப்பதால் மிக விரைவில் இந்த கைது செய்திகளை எதிர்பார்க்கலாம் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே மிகப்பெரிய அளவிலான குற்றவாளிகள் கடந்த ஆட்சிகளில் மறைந்திருந்தாலும் கூட தற்போது அவர்களுடைய ஃபைல்கள் தூசு தட்டப்பட்டு கோப்புகள் விசாரணைக்கு வந்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் இந்த கைது நடவடிக்கையை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகின்றது. அதேபோல் சியோன் தேவாலயம், மட்டக்களப்பு தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளின் போது மட்டக்களப்பு தேவாலயத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் பல இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்களுடன் இணைந்து செயற்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் குறித்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பல்வேறுபட்ட கட்டளைகளையும் பல்வேறுபட்ட ஒருங்கிணைப்பையும் செய்திருப்பதாக தற்போது செய்தி வெளியாக இருப்பதால் மட்டக்களப்பு பகுதியில் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பல முக்கிய பகுதிகள் கைதாக வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதால் அதனை தடுப்பதற்காகவே கொழும்பு, கண்டி, குருநாகல் மற்றும் இலங்கையின் முக்கிய நகரங்களில் செயற்கையான அமைதியின்மையை உருவாக்க மிகப்பெரிய சதி நடப்பதாக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த சதி நடவடிக்கைகள் மூலம் போலீஸ் திணைக்களம், நீதிமன்றங்கள் மற்றும் பல்வேறுபட்ட தரப்புகளையும் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கி அதனூடாக இந்த கைதை குழப்புவது அல்லது கைதை தாமதப்படுத்துவது அல்லது குற்றவாளிகள் தப்பிச் செல்வதற்கான ஏது நிலைகளை அமைப்பதற்கான திட்டங்களும் முன்வைக்கப்படுவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இதை நிச்சயமாக மறுப்பதற்கில்லை. ஏனெனில் கடந்த காலங்களில் நீர்கொழும்பு சிறை, மகர சிறைச்சாலை மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் இடம்பெற்ற சிறைச்சாலை கலவரங்களின் பின்னணி இவை வெறும் சிறைச்சாலை கலவரங்களாக வெளியே காட்டப்பட்டாலும் கூட இதன் பின்னால் மிகப்பெரிய அளவிலான ஒரு அரசியல் சதி, மிக முக்கியஸ்தர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் இங்கே அரங்கேறி இருக்கின்றன என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலர் இந்த விடயத்தை தற்போது வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் சிறைச்சாலைகள் மற்றும் முக்கிய இடங்களை பாதுகாப்பதற்காக 1000 ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை சிறை அதிகாரிகளாக நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அடுத்து வரும் நாட்களில் இலங்கையின் ஆபத்துமிக்க சிறைச்சாலைகளை எல்லாம் சுற்றி வர 1000 ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் நடைபெறுகின்றது. கஞ்சிப்பானி இம்ரான், இவரை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இலங்கையின் மிகப்பெரிய குற்றச் செயல்களுடன் தொடர்புபெற்ற பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர். இவர் இலங்கைக்கு முக்கியமாக இம்ரானினுடைய நெருங்கிய நண்பர்கள் குழாம் ஒன்று மலேசியாவில் பல்வேறுபட்ட ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி இலங்கை, மலேசியா, துபாய் என குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடிய கும்பல்களை ஒருங்கிணைத்து செயற்பட்டவர்கள். குற்ற விசாரணைகளுக்காக மலேசியாவில் பதுங்கி இருக்கும்போது இலங்கை போலீசார் மலேசிய போலீசாரின் உதவியை பெற்றுக்கொண்டு அவர்களை கைது செய்து கஞ்சிப்பானி இம்ரானினுடைய நெருங்கிய நண்பர்களை
கைது செய்து இலங்கைக்கு இன்று கொண்டு வருகின்றார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடைய சந்தேக நபரான தனுஷ்க கௌசல்லா எனப்படும் ரத்மலான ஷைமா உள்பட 3 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். இன்று இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் இன்று மாலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜுவல் 315 மூலம் இலங்கை வந்தடைந்ததாக கூறப்படுகின்றது. இதில் இங்கே முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். கஞ்சிபாணி இம்ரானுடன் தொடர்புடைய மிக முக்கியமான குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 3 மலேசியாவில் இருந்து பிடித்து அழைத்து வரப்படுகின்றார்கள். இதே நாளில் இன்றைய தினம் மதியம் மாளிகாவத்தையில் ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெறுகின்றது. துப்பாக்கிச்சூடு மாளிகாவத்தை பிசிசி பாலத்துக்கு அருகில் இன்று மதியம் இடம்பெற்று அந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் மாளிகாவத்தை பாலத்திற்கு அருகாமையில் வைத்து அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றிருக்கின்றார்கள். துப்பாக்கிச்சூடு நடைபெற்று சுடப்பட்டவரின் சடலம் மீட்கப்பட்டு அங்கே பிரேத பரிசோதனை இடம்பெறுகின்ற பொழுது சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் கஞ்சிபான இம்ரானினுடைய மாமா, மிக நெருக்கமான உறவினர் என்ற விடயம் தற்போது வெளிவந்திருக்கின்றது. கஞ்சிபானை இம்ரானினுடைய நண்பர்கள் அவருடைய குழுவில் மிக நெருக்கமாக செயற்பட்ட நபர்களை மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருகின்றார்கள். அவர்களிடமிருந்து மிக முக்கியமான விடயங்கள், தகவல்கள், மிக முக்கியமான வாக்குமூலங்கள் பெறப்படலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் இலங்கையில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்கின்றது. கஞ்சிபானை இம்ரானுடைய மாமா மாளிகாவத்தையில் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இவையெல்லாம் சாதாரணமாக தனித்தனியே நடைபெறக்கூடிய சம்பவங்களாக தெரியவில்லை. இதன் பின்னால் ஒரு சங்கிலி தொடராக இந்த விடயங்கள் இருக்கலாம், அல்லது யாரை யார் காப்பாற்றுவதற்காக, யார் சாட்சி சொல்வதை யார் தடுப்பதற்காக, அல்லது ஒருவர் ஏதாவது வாக்குமூலத்தை தெரிவித்து விட்டால் மற்றவர் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்காகவோ மிகவும் திட்டமிட்ட முறையில் இந்த குற்ற கும்பல்கள் தங்கள் கைவரிசையை காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கஞ்சிபானை இம்ரானின் நண்பர்கள், அவருடைய குழுவினர் கைது செய்யப்பட்டு இலங்கை வருகின்றார்கள். அவருடைய மாமா இலங்கையின் கொழும்பு நகரில் மாளிகாவத்தை பாலம் அருகே சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு சிக்கலான ஒரு நிலையில் தற்போது இலங்கையின் உடைய நிலை இருப்பதை காட்டுகின்றது. எனவே இந்த பாதாள உலக கும்பல்கள் தொடர்பில் அரசு மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை எடுக்க முற்படும் பொழுது அவர்களும் பதிலுக்கு சாட்சிகளை அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை செய்ய தொடங்கி இருக்கின்றார்களா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றது. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக கடுவலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பிரதி போலீஸ் மா அதிபர் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். சாகர காரியவம்சத்திற்கு நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்தார்கள் என்ற விடையும் இந்த காணொலியை பதிவேற்றி பேசிக் கொண்டிருக்கும் வரை வெளியாகவில்லை. ஒருவேளை நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் நேரத்தில் அவர் தொடர்பில் அவர் தொடர்ந்து விளக்க முறையில் வைக்கப்பட்டாரா, பிணையில் விடுதலை செய்யப்பட்டாரா என்ற விவரங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். இருந்தபோதிலும் பொதுஜன பெரமுன கட்சியினருக்கு இவருடைய கைது என்பது அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த உலக செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஈரான் அமெரிக்க போரில் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலையும் பின்னடைவையும் சந்தித்திருக்கின்றார்கள். இது யாவரும் அறிந்த விடயம். இந்த ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் போரில் இருந்து எப்படி வெளியேறுவதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்பதை பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக காண்பித்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று வெள்ளை மாளிகையில் இருந்து ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக கார்முஸ் நீரினை ஈரான் முழுமையாக மீண்டும் திறந்தாலே போதும் என்றும், அணுசக்தி ஒப்பந்தம் எதுவும் இல்லாமலே ஈரானுக்கு எதிரான போரில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் முடிவில் இருப்பதாக ட்ரம்புக்கு நெருக்கமான வட்டாரங்களில் அவர் பேசியிருப்பதாக வெள்ளை மாளிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எப்பாடுபட்டாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து தான் இந்த போரிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இந்த ஈரான் போரே ஒரு மிக முக்கியமான சிக்கலாக மாறியிருக்கின்றது. அமெரிக்கா முன்னிலை என்று தொடங்கிய இந்த அமெரிக்க ட்ரம்பினுடைய நிர்வாகம் தற்போது இஸ்ரேலுக்கு முன்னுரிமை என்பதைப் போல ஈரான் போரில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிக்கல் இடியப்ப சிக்கலாக மாறி இந்த போரிலிருந்து வெளியேறவும் முடியாமல், போரை வெற்றி பெறவும் முடியாமல் அமெரிக்கா தடுமாறிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் கார்முஸ் நீரிணையில் தயவு செய்து கப்பல் போக்குவரத்தை திறந்து விடுங்கள், நாங்கள் வெளியேறி விடுகின்றோம், அணுசக்தி ஒப்பந்தம் செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை என்ற முடிவுக்கு தற்பொழுது அமெரிக்கா வந்திருக்கின்றார்கள். இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து இணையம் முழுவதும் பரவி வரக்கூடிய ஒரு சரிபார்க்கப்படாத காணொலி என்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி என்று ஈரானின் கார்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள சிரிக் தீவுக்கு அருகே ஆளில்லா விமானம் ஒன்றின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிதைவுகளை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது
இது சவுதி அரேபியாவின் அரசு விமானப்படையால் இயக்கப்படும் சீன தயாரிப்பான விங் லுங் 2 ரகத்தை சேர்ந்த விமானம் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. எனவே IRGC இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் கார்முஸ் நீரிணைக்கு அருகே என்று சொல்லப்படுகின்றது. இந்த விமானம் கார்முஸ் நீரிணைக்கு அருகே உளவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக ஆளில்லா விமானம் பறந்து சென்றிருந்த பொழுது ஈரானுடைய இராணுவம் இதை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. உள்ளூர் மீனவர்கள் இந்த பாகங்களை மீட்டெடுத்து தற்போது காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். கவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்ட பின்னர் கவுதிகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இது இந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி. மறுபுறத்தில் ஈரானும் இந்த ஒப்பந்தம் குறித்து பல விமர்சனங்களை சவுதி அரேபியாவுக்கு முன்வைத்தார்கள். தங்களுடைய பாதுகாப்பை, தங்களுடைய இராணுவத்தை மேம்படுத்தாமல், இந்த பிராந்தியத்தில் தங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் ஏனைய நாடுகளை எதிர்பார்த்திருப்பதால் உங்கள் பாதுகாப்பு சரியாக விடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்ட பின்னணியில் சவுதி அரேபியாவினுடைய விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி விட்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. அடுத்து மலேசியாவிலிருந்து ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. மெலாக்கா ஜலசந்தியில் இஸ்ரேலுக்கு செல்லும் பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் ஒன்றை மலேசியா கடற்படை கைப்பற்றி இருப்பதான செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கான அனைத்து பாதைகளையும் ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம் மற்றும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளையும் மலேசியா துண்டித்திருக்கும் சூழ்நிலையில் மலாக்கா சந்தியில் இஸ்ரேலுக்கு செல்லும் பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பலை மலேசியா கைப்பற்றி இருப்பது மேலும் பதற்றத்தை மலாக்கா நீரிணையிலும் ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இலங்கை உலகில் நடைபெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை உலகம் இங்கு நடைபெறும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.